Hi friends, welcome back to AutoCAD tutorial Tamil. So இந்த வீடியோல வந்து Quick Access Toolbar பத்தி பார்க்க போறோம். So first AutoCAD software open பண்ணிடுவோம். So start drawing கொடுத்துருங்க. So file explorer போன வீடியோல பார்த்தோம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ குயிக் அசஸ் டூல்பார். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த மேலே இருக்கிற டாப் கார்னரில் இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் தான் குயிக் அசஸ் டூல்பார். ஸோ குயிக்காக ஒரு டூலை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த குயிக் அசஸ் டூல்பார் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நமக்கு தேவையான டூல்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதன் மூலிமா வந்து ஒரு டூலை வந்து டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எங்கிட்டும் போய் அங்கே வேறு, அதாவது இப்போ வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னோம்னா அதில் போய் தான் நியூ ஓப்பன் சேவஸ் பண்ணணும். ஸோ அதே இதை வந்து நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த குயிக் அசஸ் டூல் பார் வந்து யூஸ் ஆகுது. ஸோ டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, நியூ இருக்கும், ஓப்பன், சேவஸ், ஓப்பன் ஃப்ரம் வெப் அண்ட் மொபைல், அதுக்கப்புறம் சேவ் டு வெப், அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன், ஸோ அண்டு ரெடோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான் இந்த கஸ்டமைஸ் குயிக் அசஸ் டூல்பார். ஸோ இதன் மூலிமா வந்து உங்கள் குயிக் அசஸ் டூல்பார் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு இப்போ வந்து லேயர் தேவை அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதன் மூலிமா ஒவ்வொரு லேயரை நீங்கள் க்ரியேட் பண்ணி லேயர் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வேறு எதுவும் லேயர்ஸ் வேணுமா, இப்போ ஷீட் செட் மேனேஜர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ ஷீட் செட், ஸோ நியூ ஒரு ஷீட்டை வந்து இது மூலிமா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஷீட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண ஷீட்ஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ தேவையில்லை அப்படின்னா, ஸோ இப்போ அந்த லேயர் தேவையில்லைன்னா அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா லேயர் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ ஷீட் செட் மேனேஜ்மெண்ட், ஸோ அது வேண்டாம்னா ஸோ கட் ஆயிரும். ஸோ டிஃபால்ட்டாக இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுலேயே எது வேண்டாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரிடோ வேண்டாம் அப்படின்னா ஸோ அது ஹைட் ஆயிரும். ஸோ வேணும் அப்படின்னா மறுபடியும் அகைன் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் குயிக் அசஸ் டூல்பார். ஸோ குயிக்காக ஒரு டூலை எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த குயிக் அசஸ் டூல்பார்ங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம், உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவையோ ஸோ எது வேணாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதன் மூலியம் வந்து உங்கள் டூல்ஸ் வந்து டேரெக்டாக வந்து வேறு எங்கேயும் போய் எடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லாமல் ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேல இந்த கார்னரில் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இதன் மூலிமா நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து டிராயிங்ஸ் வந்து ட்ரா பண்ணும்போது இந்த குயிக் அசஸ் டூல்பார் யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி ட்ரா பண்ணுவீங்க. ஸோ நான் அப்படி தான் ட்ரா பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு டைம் வந்து சேவிங்ஸ் ஆகும். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய டிராயிங் வேணாலும் போடுங்க, ஆனால் அவங்க கொடுத்த அந்த ஒரு டைம், ஸோ இப்போது நீங்கள் ப்ளம்பர் பிளாக் அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். ஸோ அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ள அசம்பிள் பண்ணணும். ஸோ அந்த ஒவ்வொரு டைம் இஸ் வெரி எப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு காலம் போன்றது. ஸோ டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் கேடை, ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய டிராயிங் வேணாலும் போடுங்க, ஆனால் பட் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டிராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காண்டி நிறைய ஈவெண்ட்ஸில் நடத்துகிறாங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜஸ்லையும் ஸோ கேட் மார்னிங் இந்த மாதிரி டிராயிங் டெவலப் பண்ணுற இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. ஸோ அதில் வந்து 1 hour டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் டிராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இருக்கும்போது ஸோ உங்களுக்கு இன்னும் இது குயிக் அசஸ் டூல்பார். ஸோ இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் அக்சஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இனி வர வீடியோக்களை வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு டிராயிங்கை எடுத்த உடனே ஒரு டிராயிங்கை வரையணும்னா இப்படி தான் வரையணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வரைமுறை எதுவும் கிடையாது. எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்ச அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ஒரு வேவாக வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் இதுக்கு போன வீடியோ வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட், இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் போய் தான் ஃபைலை சேவ் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் உள்ள ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இதை 2 கிளிக் பண்ணிடுவீங்க. ஸோ டேரெக்டாக போய் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஒரு கிளிக், 2வது கிளிக் நீங்கள் வந்து நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க, சேவ் பண்ணிங்கன்னா 2 கிளிக் ஆகுது. ஸோ இதுவே இது குயிக் அசஸ் டூல்பார் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக் தான். ஸோ நியூவாக ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணாலும் டேரெக்டாக ஒரு கிளிக் தான். ஸோ உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டைம் சேவிங்ஸு. ஸோ ஸோ நான் சொல்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ குயிக்காக வந்து ஒரு டூலை எடுத்து யூஸ் பண்ணி டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த குயிக் அசஸ் டூல்பார் யூஸ் ஆகுது.
ஸோ இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்லைனில் ஃப்ரீயாக வந்து கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் AutoCAD, SolidWorks, CreoCAD இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து கீழே கொடுத்துருக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியல அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து கூகுள் மீட்டில் கூட கூகுள் மீட் ஆர் ஜூம் எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட்ஸ் மூலிமா மட்டும் கிளாரிஃபை பண்ணாமல் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆன்லைனில் கூகுள் மீட் மூலியமாகவே உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே.